ஓர் பொல்லாத கிழவி இருந்தா. அவளுக்கு தானம் தர்மம்னா என்னன்னே தெரியாது. பண்ணாத பாவமெல்லாம் பண்ணி ஒரு நாள் செத்து போறா. அவளுக்கு என்ன சொர்க்கமா கிடைக்கும்? நரகத்துக்கு போறா. யமதூதன் வந்து அவளை ஈட்டியில குத்தி இழுத்துட்டு போய் கொதிக்கிற எண்ணெயில சுட்டி எடுக்கிறாரு. அந்த கிழவி தவிக்கிறா. ஐயோ 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 ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன்னு. ஒரு இரக்க குணம் கொண்ட தேவதூதன் போறான். கிழவி, 94 வயதாவது உமக்கு கிழவின்னு கூப்பிடுற? பெரியம்மான்னு கூப்பிடு. பெரியம்மா, ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கேரா? அப்படின்னா என்னன்னே தெரியாது. கோயிலுக்கு போவியா? போனால் மணியை தூக்கிட்டு வந்துடுவேன். கல்யாண வீட்டுக்கு போனால் 3 ஜோடி செருப்பை தூக்கிட்டு வந்துடுவேன். ஏழைகளுக்கு ஒன்றுமே போட்டதில்லையா? கண்ணு தெரியாதவன் வந்தால் 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுத்துக்குவேன். எறும்புக்கு நெய் போட்டிருக்கியா? தீ கங்கு தான் அள்ளி போட்டிருக்கேன். நீ புண்ணியமே செஞ்சதில்லையா உன் வாழ்க்கையில்? இப்பந்தான் எனக்கு சொப்பனம் கண்டால ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு சாமியார் என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு அம்மா பசின்னாரு. யோ போயாங்கிட்டு, தடிமாடு தடிமாடு, மூட்டத்து கூட 3/4 காசு கிடைக்கும். காலையிலே வந்துட்டான், போயா. சாமிக்கு ஏது நிந்தனை செய்வாரும் வந்தனை செய்வாரும், அவர்கள் இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள். சாமியார், அம்மா ஏம்மா கோவப்படுற? எரிஞ்சு எரிஞ்சு விழுற? பசிமா, போயாங்கிறேன். அம்மா பசிமா. அப்பந்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. வீட்டில் ஒரு வாழைப்பழம் பாதி அழுவி போயிட்டுன்னு சாப்பிடாம வச்சிருந்தேன். அந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு, போயா, இவ்வளோதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை, போ. ஓம் சிவாய நமன்னு சொல்லிட்டு அந்த சாமி அந்த பாதி நல்லா இருந்த பழத்தை சாப்பிட்டான். இதுதான் நான் பண்ணின தானம். உடனே தேவதூதர் கையை மேலே தூக்கி, எம்பெருமானே, இந்த கிழவி யோகி கையில் கொடுத்த பழம், பாதி வாழைப்பழம் என் கைக்கு வர வேண்டும். அந்த வாழைப்பழமும் வந்துருச்சு. தேவதூதர், கிழவி, ஐயோ பெரியம்மா, இதா நீங்கள் கொடுத்த வாழைப்பழம்? ஆமாம் ஆமாம், இதுதான் நான் கொடுத்த வாழைப்பழம். சரி, வாழைப்பழத்தை நல்லா கட்டியாக பிடிச்சிக்குங்க, நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன். வாழைப்பழத்தையா? ஆமாம் ஆமாம், பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி. பெரியம்மா வாழைப்பழத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த அம்மாவை தேவதூதர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த அம்மா காலை பிடிச்சி கீழே நரகத்திலேருந்து இன்னும் 4 பேர் மேலே வந்துட்டுருக்காங்க. நரகம் ரொம்ப இருட்டாக இருந்தது. ஒரு கெட்ட வாசனை வீசிக்கிட்டே இருந்தது. ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும்போது இதமான தென்றல் காற்று. ரம்பையும் ஊர்வசி அந்த சைடு நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடல் ஒளி இனிமையாக காதை வருடுது. திருவள்ளுவர், காரைக்கால் அம்மையார் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களே. இதமான காற்று வீசுதே. அந்த பாட்டு சத்தம் காதுக்கு இதமாக இருக்குதே. நல்ல வெளிச்சமாக இருக்குது சொர்க்கம். இதுதான் சொர்க்கமா? இவங்கெல்லாம் தேவதூதர்களா? கிழவி முடிஞ்சு கீழே காலை பார்க்குது. 4 பேர் அந்த கிழவி காலை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டுருக்காங்க. ஓய், ஏன் வாழைப்பழத்தை பிடிச்சிட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன், நீங்கள் யாருடா என் காலை பிடிக்கிறதுக்கு? ஓய் விடுங்கடா. தேவதூதன் பார்த்தான். ஓ வாழைப்பழமா? இந்தா உன் வாழைப்பழத்தை நீயே வச்சுக்கோ. வாழைப்பழத்தை விட்டுட்டான். மறுபடியும் கிளவி நரகத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. இது வாரியார் சுவாமிகள் சொன்ன கதை. நான் என்னுடையது என் மகந்தையை விட்டொழிப்பவனே மேலே வர முடியும். இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம். கந்தாய நம, ஓம் முருகாய நம. ஒவ்வொரு பூவாக போட்டுட்டு, ந என்றால் இல்லை, ம என்றால் என்னுடையது, நம என்றால் என்னுடையது இல்லை. ஒவ்வொரு பூவாக போட்டுட்டு, கந்தாய நம என்னுடையது இல்லை, முருகாய நம என்னுடையது இல்லை. நான் என்னும் அகந்தையை விட்டொழிப்பவனே, என்னுடையது என்னும் அகந்தையை விட்டொழிப்பவனே மேலே வர முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல். இதே போன்று பல அறிஞர்கள் மற்றும் சுவாமிகளின் சொற்பொழிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஒளிபரப்ப போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள். நன்றி.